அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய கோவில்களில் ரொம்பவே சிறப்பான தனி சிறப்பு கொண்ட ஒரு கோவில் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அறுபடை வீடுகளில் இல்லாத பெரும் சிறப்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி சிவன்மலை கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவில் பழமையான கோவில்களில் ரொம்ப முக்கியமான தலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு. எல்லா கோவில்லையுமே விநாயகருக்கு முதல் வழிபாடு செய்து தான் நாம் எந்த காரியத்தையும் தொடங்குவோம், எந்த பூஜையுமே தொடங்குவோம். ஆனால் முருகப்பெருமானுக்கு தான் இங்கே முதல் வழிபாடு. இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கூட ஆண்டவனுடைய உத்தரவால் இங்கு சொல்லப்படக்கூடிய அதிசயம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் இன்னும் சிவன்மலை கோவிலில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்து பூஜையாகிறது. இது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியினுடைய தாக்கத்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பெட்டியினுடைய பலன்கள் எப்படி தனுசு ராசிக்கு உதவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய சிறப்பான தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும், நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு முறை பொருள் வைக்கப்படும் போதும் நம்ம அவ்வப்போது என்னென்ன பொருட்கள் வைத்திருக்காங்க, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற அனைத்து தகவல்களையுமே சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் தற்போது மண் கலயத்தில் தீர்த்தம், அதே போல் ஒரு மண் கலயத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு இந்த பொருட்களெல்லாம் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஆண்டவன் உத்தரவுப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிலில் இந்த மாதிரியான பொருட்கள் வைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது. பொதுவாக விவசாயம், மழை, நீர்வளம், சமூக ஒற்றுமை போன்றவை குறிக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்கள் இருக்கும் அப்படின்னு பக்தர்களால் சொல்லப்படுது. இந்த பிரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு செய்பவர்களை முருகப்பெருமான் தட்டி கேட்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும், ஏற்கலப்பை, மண் கலயத்தில் தீர்த்தம் இவையெல்லாம் விவசாயத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்த்துடலாம். முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இது வரைக்கும் வைத்திருக்காங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இது வரைக்கும் வைத்திருக்காங்க. இந்த உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டில் 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்லக்கூடிய பொருளே இங்கு வைக்கிறாங்க. இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருந்தும் பல பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். பல கோவிலில் திருவிழாக்களும் பூஜைகளும் விரதங்களும் நடைபெறுவது போலவே இந்த கோவிலையும் சிறப்பான வழிபாடுகள் நடக்கிறத பார்க்க முடியும். முக்கியமாக மண்கலயம் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நினைவூட்டக்கூடிய ஒரு பொருள். தீர்த்தம் என்பது தூய்மையும் இறை அருளையும் குறிக்கக்கூடிய அடையாளமாக பார்க்கலாம். இயற்கை வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரினுடைய முக்கியத்துவம், மன தூய்மை, ஆன்மீக வளர்ச்சி இவையெல்லாம் பார்க்கலாம். மண் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, விவசாயம், மரங்கள், நீர்வளம் அனைத்திற்கும் மண் அடிப்படை. நிதி நிலைமை, நிலைத்தன்மை, பொறுமை, வளம், வாழ்க்கையினுடைய அடித்தளம் அனைத்தையும் குறிக்கும். இந்த ஏற்கலப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்கு முக்கியத்துவம், விவசாய முன்னேற்றம், உழைப்பின் மதிப்பு, உணவு பாதுகாப்பு இது மாதிரியான விஷயங்களை எடுத்துரைக்குது. பிரம்பு என பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், தன்னடக்கம், நேர்மை, நீதியை நிலைநிறுத்துதல் இவையெல்லாம் சொல்லப்படுது. முக்கியமாக இந்த 4 பொருட்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர், மண், உழைப்பு, ஒழுக்கம். இதனால் இந்த உத்தரவு ஆன்மீக வழிபாட்டை மட்டும் இல்லாமல் வாழ்க்கை நெறியும் நினைவூட்டக்கூடியது அப்படின்னும், இந்த 4 இருந்தால் தான் ஒரு குடும்பமும் சமுதாயமும் ஒரு நாடும் வளமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க.
பக்தர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான மனமுருகி வழிபாடு செய்யணும், இயற்கையை மதிப்பது, தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வீணாக்கக்கூடாது, விவசாயங்களை மதிப்பது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கிறத பின்னணியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் மாற்றங்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நன்மையான பலன்களை கொடுக்க வல்லது அப்படிங்கிறது இதிலிருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், வேலை, பணவரவு, திருமணம், குடும்பம், ஆரோக்கியம், வெளிநாட்டு யோகம், மாணவர்கள், பெண்கள், ஆண்கள், பரிகாரம், வழிபாடு இதையெல்லாம் பற்றி முழுமையான நிறைய தகவல்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்காக சொல்லப்படுது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலத்தில் நல்லதொரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக புதிய திட்டங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, மேல் அதிகாரிகளுடைய கவனம், புதிய பொறுப்புகள், அவசரமாக வேலை மாற்றம் முடிவெடுப்பதை விட புதிய நிறுவனங்களை பற்றி முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுப்பது எல்லாமே சிறப்பு. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள், சம்பள உயர்வு குறித்து ஆலோசனைகள், புதிய பொறுப்புகள் இவை எல்லாமே அதிகமான பலன்களை கொடுக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக தனியார் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, மென்பொருள் மற்றும் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்வது, குழுவோடு நல்ல ஒத்துழைப்பை பேணுவது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தை குறித்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம், போதுமான தூக்கம், நேரத்திற்கு உணவு, அதிக நீர் குடிக்கக்கூடிய பழக்கம், தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்கிறது எல்லாமே நல்லது. உடல் நலம் என்பது பெரிய நோய் வந்த பிறகு கவனிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. தினசரி வாழ்க்கை முறையிலேயே அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலர் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிக்கிறாங்க, ஆனால் மன அமைதியும் ஆரோக்கியத்தினுடைய பகுதி தான். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதிக யோசனை, எதிர்காலம் பற்றிய கவலை, குடும்ப பொறுப்புகள், பொருளாதார திட்டமிடல் இவை எல்லாமே மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். தியானம், இறைநாமம், அமைதியான நடைபயிற்சி, குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுதல் இவை எல்லாமே முக்கியம். அக்டோபர் மாதத்தில் பார்க்கும்போது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்க ஒரு நல்ல காலமாக சிலரால் சொல்லப்படுது. உடற்பயிற்சி தொடங்குவது, உடல் எடையை கட்டுப்படுத்துவது, உணவு பழக்கத்தை மாற்றுவது, புகை, மது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அவற்றை குறைப்பது அல்லது நிறுத்த முயற்சி செய்வது, இத்தகைய மாற்றங்கள் நீண்ட கால நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம், அதாவது இந்த வேலை முடிந்த பிறகு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் வேலைக்கு முடிவே இருக்காது. உடல் நலத்தை பாதுகாப்பது ஒரு பொறுப்பு என்பதை மறக்காதீங்க. பெண்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தான உணவு, போதுமான ஓய்வு, உடலில் ஏதேனும் நீட்டித்த தொந்தரவு இருந்தால் மருத்துவரை அணுகுவது, இவையெல்லாம் அலட்சியம் செய்யாமல் கவனிக்கணும். அதே போல் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடல்நல பிரச்சனைகளை தள்ளி போடாமல் தேவையான பரிசோதனைகளை காலத்திற்கு ஏற்றபடி மேற்கொள்கிறது. தொடர்ச்சியான மன அழுத்தம், தூக்கக்குறைவு போன்றவை நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தலாம். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதும் விழித்திருந்து படிக்கிறத விட திட்டமிட்டு படிக்கிறது நல்லது. சீரான உணவு, போதுமான தூக்கம் அவசியம். படிப்புக்கும் ஓய்வுக்கும் சமநிலை தேவைப்படுகிறதோ அப்படின்னு மாணவர்களுக்கு சொல்லப்படுது. முதியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பரிசோதனை, மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்வது, தினசரி நடைப்பயிற்சி போன்ற எளிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடலில் புதிய அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவ ஆலோசனை எடுக்கலாம். ஆன்மீக வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட மரபில் தனுசு ராசிக்காரர்கள் மன அமைதிக்காக குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி தரிசனம், முருகன் அல்லது தங்கள் குலதெய்வ வழிபாடு இவை செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்திற்கு 5 முக்கியமான ஆலோசனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைபயிற்சி, போதுமான தண்ணீர் குடிப்பது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பழக்கங்களை வளர்த்து கொள்வது, உடல் நல குறைவு இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது, இவை எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம்.
இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பயன்கள்லாம் பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.